ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றியும், இந்த 31ஆம் தேதிக்குள்ளே நடக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பற்றியும் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கிரகமைப்புகளுடைய மாற்றங்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களானது குறையறதுக்கு என்ன வழிபாடுகள் செய்யலாம், என்ன மாதிரி எளிமையான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 7வது மாதமாக வரக்கூடிய ஜூலை மாதம் மகர ராசி நேயர்களே உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்த எல்லா கஷ்டங்களும், அந்த சுணக்கமான நிலைகளும் எல்லாமே வந்து மாறப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த காலகட்டங்களானது உங்களுக்கு அப்படி தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ கிரக அமைப்புகளானது எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல பலன் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு அந்த 2 ஆண்டுகளாக இருந்த சுணக்க நிலை மாற காரணம் என்ன அப்படின்னா, சனீஸ்வர பகவானுடைய விடுதலை தாங்க. ஸோ ஏழரைச்சனிலிருந்து நீங்கள் முழுமையாக வந்து வெளிவந்துட்டீங்க. அதனால் இனி என்ன பார்த்தீங்கன்னா நல்ல பணவரவு, நல்ல தொழில் வளர்ச்சி இது எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி மகர ராசினியர்களுடைய ராசி நாதனாக இருக்கக்கூடிய கிரகமும் சனீஸ்வர பகவான் தான். சனி பகவான் அதுக்காக கெடுப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதே மாதிரி தான் சனி ஒருத்தரை கெடுக்கணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா அதையும் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ காலமாக உங்களுக்கு ஏழரை சனியாக ஆட்டி படுத்திட்டு இருந்த சனீஸ்வர பகவான் இப்போ அல்ல உங்களுக்கு வாரி கொடுக்க போகிறாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையில் வந்து உங்களுக்கு வந்து இருக்க போகிறாருங்க. அப்படி பார்க்கும்போது ராசிநாதன் சனி பகவான் குருவுடைய பார்வையில் இருக்கிறாரு அப்படின்றதுனால மேலும் முக்கியமான கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் இந்த ஜூலையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வரைக்குமே கூட ஜூலையில் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருக்குவீங்க. அற்புதமான ஒரு மாதம்னு தான் சொல்லணும் இந்த மாதத்தை உங்களுக்கு. ஸோ தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். குறிப்பாக இந்த டைமில் தொழில் மற்றும் வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதுலேயும் தகவல் தொழில்நுட்பம் ஐடியில், கணக்குத்துறை அக்கௌண்ட்ஸில் மற்றும் தொழில்நுட்பத்துறை டெக்னிக்கல் துறையில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நல்ல முன்னேற்றம் பார்ப்பீங்க. ஸோ இந்த ஃபீல்டில் யாராவது உங்கள் ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பணியிட மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, ரொம்ப நாளாக நான் இந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினைக்கிறேன், இல்லை இந்த இடத்துல தான் நான் வேலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு உங்களுடைய ஆசை கனவுகள் எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நல்ல இடமாற்றம் வேலை மாற்றம் எல்லாமே இந்த டைமில் சாதகமாக முடியும். முயற்சி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உற்பத்தி துறை சார்ந்த வேலைகள் செய்யக்கூடியவங்க, ஸோ நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணாலும் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். ஸோ அதில் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா நல்ல ஒரு வேகம் இருக்கும். ஸோ நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். புதுசாக நிறைய வணிக ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. கான்ட்ராக்ட் நல்ல ஒரு இடத்துல கிடைக்கிறதுனால உங்களுடைய பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டைமிங்காக இருக்குது. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியுடைய பெண்களுக்கு இந்த டைமில் உதவிகள் அப்படின்றது நிறைய கிடைக்கும். பணியிடத்தில் பெண் ஊழியர்கள் இருக்காங்க, இல்லை பெண் அதிகாரிகள் இருக்காங்க, இல்லை உங்களுடைய தடைகள் இருக்குது அப்படின்னா கூட எல்லாத்தையுமே வந்து நீக்கி கொடுப்பாங்க. அதுமாரி உங்களுக்கு தேங்கி கிடந்த வேலைகள் கூட இப்போ மீண்டும் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ பெண்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கும். அதுக்காக பெண்களுக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு இல்லை. ஆண்கள் மகர ராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல யாரும் பெண்கள் இருக்காங்கன்னா அவங்க மூலிமா நீங்கள் ஏதாவது உதவிகள் பெறுவீங்க, ஆதரவு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயந்தான் தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ தொழில் நல்லா இருக்குது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பொருளாதாரமும் நல்லா இருக்கும். ஸோ எக்கனாமிக்காக நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு மாதம்னு தான் இந்த ஜூலை வந்து சொல்லணுங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க போகுது. நல்ல வேலை செய்ய போகிறீங்க, நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல லாபம் இருக்கும். புதுசாக நீங்கள் வருமானத்தை வந்து பெருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் தேடி வரும். அதே மாதிரி புதன் வேறு 6ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்றதுனால நிச்சயமாக மகர ராசிக்காரங்க எவ்வளோ நாளாக நீங்கள் அந்த கடனை சுமந்துட்டு இருந்திருக்கலாம், ஆனால் இனி வந்து அது கண்டிப்பாக வந்து இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா அந்த கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடைக்கிறதுக்கான வழிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ தெரிய ஆரம்பிக்கும். இவ்வளோ நாளாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்போ வழியோ கிடைக்காம இருந்திருக்குங்க. ஆனால் அதிர்ஷ்டம் இப்போ உங்களுக்காக இருக்குது. கண்டிப்பாக எல்லாமே வந்து சரி பண்ணிடுவீங்க. இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்க போகுது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. கடன் நிவர்த்தி ஆகுங்க. நிச்சயமாக ஜூலையில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ஒரு
சின்ன தொகையாவது அதை அடைக்கிறதுக்கான வழிகள் வந்து இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த காலகட்டங்களில் ஒரு சில விஷயங்களில் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். பொருளாதார ரீதியாக எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னா, ராகு 2வது இடத்துல உங்களுக்கு இருக்கிறார் அப்படிங்கும்போது, கையில் வராத பணத்தை நம்பி அதுக்காக முன்கூட்டியே வந்து செலவு மட்டும் பண்ணிக்காதீங்க. அதாவது கையில் பணம் வரவே வந்திருக்காது, ஆனால் அந்த பணம் வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து சரியாக பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதை வாங்குறதுக்கு முன்னாடி என்ன செலவு பண்ணலாம், அதை எப்படி போயிட்டு வந்து செலவு பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டுருவாங்க. அப்படி மட்டும் திட்டம் போடாதீங்க. ஏன்னா அந்த பணம் வரணும் அப்படின்றது உங்கள் கைக்கு இருக்குன்னா கண்டிப்பாக வந்து கிடச்சிடும். இல்லை அப்படிங்கும்போது வராமல் போயிடுச்சுன்னா நீங்கள் திட்டமிட்ட பிளான்லாம் வந்து நடக்காமல் போயிடும். ஒரு பணம் வரவே இல்லை அப்படிங்கும்போது நமக்கானதான் நம்மளுடைய கையில் கிடைக்காதப்போ அதை நம்ம செலவிடணும் அப்படின்னு நினைக்கிறதே கண்டிப்பாக வந்து தப்பான ஒரு விஷயந்தான். ஸோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் இந்த டைமில் வந்து செய்யாதீங்க. அதே மாதிரி குடும்பம் மற்றும் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலைலனா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. நிச்சயமாக இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ இந்த ஜூலையில் உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் மகிழ்ச்சியாக தான் இருந்திருப்பீங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அவங்க உங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சப்போர்ட்டால் உங்களால் அடுத்தடுத்த விஷயங்களையும் வந்து செய்ய முடியும். குடும்பத்தில் பெண்கள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டுமே உங்களுக்கு தாங்க. ஸோ ஆண்களாக மகர ராசிக்காரங்க இருந்தீங்க அப்படின்னா கவலையப்படாதீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா லேடிஸுமே உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அவங்க தான் உங்களுக்கு வந்து பக்கபலமாக இருக்க போகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களால் எல்லாத்தையும் வந்து சாதிக்க முடியும். இந்த டைமில் நீங்கள் எந்த விஷயத்தில் இன்னொரு கவனமாக இருக்கணும் அப்படின்னா, குடும்பத்தாராக இருக்கலாம், இல்லைனா வாழ்க்கை துணையாக இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் சரிங்க, பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க, மரியாதையாக பேசுங்க. கோபத்தை எல்லாம் வந்து குறைச்சிக்கோங்க. ஒரு அமைதியாக, ஒரு தெளிவாக, அந்த அமைதியான முறையில் பேசக்கூடிய அந்த ஒரு பாணியை வந்து நீங்கள் தொடர்ந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, உறவுகளை எல்லாம் வலுப்படுத்தி கொடுக்கும். ஸோ உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிணைப்பை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். ஒரு விஷயம் வந்து வீட்டில் நடக்குது அப்படிங்கும்போது அதை கொஞ்சம் வந்து பொறுமையாக வந்து பேசுகிறதுனால தப்பு கிடையாது. அப்படி பேசினாலே அந்த விஷயம் பெருசாக வந்து மாறவே மாறாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் முழுமையான கவனம் எடுத்துக்கோங்க. அதனால இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாகவே இருக்க போகுது. மேலும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக மகர ராசி நேயர்களுக்கு பாதிப்புகள் இருக்கும். அதனால் காரமான உணவுகளை எல்லாம் தவிர்த்துக்கோங்க. வயிற்றில் எரிச்சல் எல்லாம் புண்ணு ஏற்படலாம், இல்லை செரிமான பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய மனசுக்கு தேவையில்லாத ஒரு பயம், எதிர்மறையான ஒரு எண்ணம், இது எல்லாமே வந்து உருவாகும். முடிஞ்ச அளவுக்கு அதை எல்லாத்தையுமே வந்து தவிர்க்க பாருங்கள். எப்போ நம்மளுக்கு நாமே வந்து எதிர்மறையாக வந்து பேச ஆரம்பிக்கிறோம், எதிர்மறையான எண்ணங்களை வந்து வளர்த்துக்கிறோமோ அது நம்மளை அப்படியே தான் வச்சுருக்கும். ஸோ திங்க் பாசிட்டிவிட்டி அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்லதே வந்து நினைங்க, நல்லதே வந்து பகிருங்க. அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையும் வந்து நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி வேலை வந்து அதிகமாக இருக்குன்றதுனால சரியாக சாப்பிடாமலோ தூங்காமலோ இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அதிகாலை வேலையில் எழுந்துட்டு நீங்கள் தியானம் பண்ணுறது உங்கள் மனசுக்கு ரொம்ப ரொம்ப அமைதியை கொடுக்கும். இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் மகர ராசி நேயர்களுக்கு பாசிட்டிவாக தான் வந்து நடக்க இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கடினமான உழைப்புகளை போட்டுமே இவ்வளோ நாளாக வளர்ச்சி அடையாத நீங்கள் இந்த குறுகிய காலத்தில் சிறப்பாக வளர்ச்சி அடைவீங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கத்தில் வந்து நீங்கள் சிக்கியிருந்தீங்க, பிடிப்பட்டிருந்தீங்க. அவருடைய பார்வை கண் பட்டதுனால உங்களுக்கு நிறைய பாதிப்புகளானது நிகழ்ந்திருக்கும். ஆனால் இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே வந்து செய்ய போகிறாரு. ஸோ எவ்வளோ இடையூறுகள் இருந்தாலுமே கூட அதை இனி உங்களுக்கு சாதகமாக வந்து மாற்றிக்கோங்க. அப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக வந்து பேச்சை கட்டுப்படுத்தியே ஆகணும். அதுதான் நல்லது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அனாவசியமாக பேசவே வேண்டாம். இந்த ஒரு மாதம் மௌன விரதம் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்களேன். தேவையில்லாமல் யார்ட்டையும் பேச வேணாம். அத்தியாவசிய தேவைகளுக்காக பேசிக்கோங்க. தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைக்காதீங்க. அடுத்தவங்க விஷயத்துக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ண போகாதீங்க. இதெல்லாம் வந்து குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி எதை பேசுகிறதா இருந்தாலுமே நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். நம்ம சின்ன சின்ன வார்த்தைகளில் வந்து பேசிட்டு வந்துடுறோம் ஒரு நிமிஷத்தில். ஆனால் அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய வழிகள் அப்படின்றது அதை கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதனால் பார்த்து கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் பொருள் சேர்க்கை உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன ஆசைகளுக்காக ஒரு சில செலவுகளும் செய்கிற மாதிரி தான் இருக்கும். இதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் செலவு இருக்கிற மாதிரி தோணும். தொழில் வியாபாரம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலுமே கூட கண்டிப்பாக வந்து நடக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா வீண் அலைச்சல்லாம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தேவையில்லாமல் விஷயங்களெல்லாம் இழுத்து போட்டிக்காதீங்க. உங்களால் என்ன வேலைகளை செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சுக்கோங்க.
குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் அனுசரித்து போகணும். குறிப்பாக மனைவி அவங்கக்கிட்டலாம் வந்து மனம் விட்டு பேசுங்க. ஸோ எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் மனம் விட்டு பேசி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயம் அது வந்து உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். அதே மாதிரி பிள்ளைங்களை எல்லாம் வந்து தட்டி கொடுங்க. ஸோ எதையும் வந்து செய்ய சொல்லுறது ரொம்ப நல்லது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு இல்லாமல் ஒரு சில நேரங்களில் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஸோ எது நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா முயற்சிகளுடைய பேரில் புதிய புதிய ஒப்பந்தங்கள்லாம் வந்து கிடைக்கும். ஆனால் பொருளாதார ரீதியாக ரொம்ப நல்லா இருப்பீங்க. அரசியல்வாதிகளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் உண்டாகலாம். ஸோ வாழ்க்கை தரம் உயர்றதுக்கான ஒரு வழி கிடைக்கும். அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில் நிச்சயம் முன்னேற்றம் வந்து கிடைக்க போகுதுங்க. அப்படி முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்காக கொஞ்சம் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதிக கவனத்தோடு பாடங்களை படிக்கிறது தான் அந்த ஒரு வேலையாக இருக்கும். இதே வரைக்கும் நம்ம ராசியின் அடிப்படையில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். நட்சத்திர ரீதியாக உத்திராடம் 3, 4, 2ஆம் பாதங்கள். ஸோ இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா நிம்மதி கிடைக்க போகுது, சுகம் கிடைக்க போகுது. கண்டிப்பாக ஏதோ ஒரு புண்ணிய தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். நல்ல ஒரு டைமிங்காக இருக்குது. அதே மாதிரி திருவோணம் நட்சத்திரம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதானமாக தான் நடக்கும். ஸோ எல்லாரையும் வந்து அனுசரித்து போனீங்க அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நிறைய கோவில் குளம் அப்படின்னு போவீங்க. அதுதான் உங்களுக்கு இந்த டைமில் வந்து நடக்க போகுது. அடுத்ததான் அவிட்டம் 3 மற்றும் 2ஆம் பாதம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன தான் எதிர்ப்புகள் இருந்தாலுமே கூட இந்த ஜூலையில் எல்லாம் விலகி போயிடுங்க. ஸோ ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனையும் தீரப்போகுது. யாருக்கு என்ன உதவிகள் வந்து செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக வந்து செய்வீங்க. செஞ்சு மன திருப்தியும் வந்து அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்ற முயற்சிகளை வந்து எடுத்து வைங்க. சாதகமாக முடியும். ஸோ இந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து மகர ராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்க போகுது. அது எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய எல்லா எண்ணங்களும் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆதிபராசக்தி அம்மன் கோவிலுக்கு வேப்பிலை மாலை வந்து கட்டுங்க, தீபம் போடுங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம் நடக்கும். மனசுக்கு வந்து ஒரு தைரியம் கிடைக்கும். இது வந்து ஆடி மாதம், அம்மனுக்கே உரிய மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் அம்மனை எந்த அளவுக்கு வழிபாடுகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ மறக்காமல் இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் அம்மன் கோவில் இருக்குது அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆன்மீக ரீதியாக கிரகநிலைகளுடைய மாற்றங்களால் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கும் பொழுது அடுத்தடுத்த நாட்களை எளிமையாக கடந்து வரதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. இந்த பதிவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணிவிடுங்க. யாருக்கெல்லாம் மகர ராசியானது இருக்கோ அவங்களோட இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.